ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி 1 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கிம்டு மில்க் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரம் அந்த க்ரீமியாக இருக்க ஒரு கன்சிஸ்டன்சி வரவே வராது. ஸோ ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் 1 லிட்டர். ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் உங்களுக்கு வந்து தீஞ்சிட்டே இருக்கும், அடி பிடிச்சிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடை கட்டினோன்னையும் நீங்கள் வந்து அது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. சைடில் இருக்கிறதையும் வந்து நீங்கள் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி உள்ளேயே விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் வந்து இப்போ 1 லிட்டர் மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் மில்க் அளவுக்கு வந்து நம்மளுக்கு சுண்டி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பால் வந்து சுண்ட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஆடை கட்டி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா வந்து 1/2 ரேஷியோவில் வந்து உங்களுக்கு மில்க் வந்து ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணலாம். சைடில் பாருங்கள், நம்ம ஊற்றின மில்க்லேருந்து ஒரு 1/2 அப்படியே வந்து உங்களுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அரைச்சி போட போகிறோம். பாதாம் வந்து ஒரு 30 பாதாம் வந்து நல்லா சோக் பண்ணி நைட் சோக் பண்ணி ஸ்கின் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிஸ்தா, ஏலக்காய் தூள், மில்க் மைட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா க்ரீமியாக இருக்கும் குல்ஃபி. இப்போது மில்க் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ இந்த டைமில் ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து மில்க் மைட் போடுறோம். ஸ்வீட்னஸ் அண்ட் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்காக நம்ம மில்க் மைட் போடுறோம். மில்க் மைடும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மில்கில். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து வேணும்னா நான் வந்து ஆர்கானிக் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருந்தேன். இப்போ வந்து நட்ஸ் எல்லாம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் பாதாம் வந்து சாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்தா வந்து சாப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஷ்யூ அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள், இதுவும் வந்து நம்ம எல்லாமே வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மில்க் மைடு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மில்க் மைடு சுகர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நட்ஸ் எல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நட்ஸு மில்க் மைடு எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 to 6 minutes வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நல்லா பாயில் ஆகி விடலாம். அப்போ வந்து உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து தண்ணியாட்டு தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து நட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் திக்னஸ் கிடைக்கும். இப்போது நீங்கள் வந்து பாதாம் மிக்ஸ் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து ஆப்ஷனலும் சொல்ல மாட்டேன், பட் போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக. ஸோ எங்கிட்ட வந்து சாஃப்ரான் இல்லை, அதாவது குங்குமப்பூ இல்லைங்க, அதனால் நான் ஆட் பண்ணல. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 to 3 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து போட்டு மில்கில் வந்து ஹாட் மில்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் திக்னஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு திக்னஸ் வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 லிட்டர் மில்க்குக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு திக்னஸ் கிடச்சிரும். நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணலை. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரல அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா ஆற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் குல்ஃபி மோல்டில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீசரில் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ நான் குல்ஃபி மோடில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வந்து செட் பண்ணிடலாம். இப்போ குல்ஃபி மோல்டு இல்லாதவங்க நீங்கள் டம்ளரில் கூட ஊற்றி வைக்கலாம். டம்ளரில் வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வந்து
ஒரு ஃபாயில் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு ஸ்லிட் பண்ணி நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதுவே வந்து ஒரு மண் சட்டி, அதான் வந்து மட்கா குல்ஃபின்னு சொல்லுவாங்க. அதுவும் இதே தான், எல்லாமே பேஸ் ஒன்று தான். பட் வந்து இந்த மண் பாத்திரத்தில் போட்டு வைக்கிறதுனால மட்கா குல்ஃபின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோடது வந்து குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 hours வந்து நான் செட் பண்ண விட்டேன். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு பவுலில் வாட்டர் வச்சு நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியே வரும். பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ நம்ம இதே வந்து தண்ணி கொஞ்ச நேரம் அந்த ஃபாயில் ட்ரேயில் ஊற்றி நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து விட போகிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து வெளியே எடுத்து காட்டுறேன். ரொம்ப ஜென்டிலாக வந்து நீங்கள் வெளியே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எனக்கே ஒன்று உடஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன், அதை நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா நல்லா செட்டாக இருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்குது. நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வாய்க்கு குட்டி குட்டியாக வரதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே வந்து நம்ம வீட்டு மில்க்கு நம்ம பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.